أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை இரண்டாவது சூறாவில் படிக்க வேண்டியது படிங்க. இரண்டாவது சூரா 261வது ஆயத்து. படிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் படிங்க. அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு உவமையாவது, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளைக் கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. இப்போ அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிபவன். இப்போ நீங்க எல்லாம் நெற்கதிர்களை பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு கதிரிலையும் நூற்றுக்கணக்கான நெல்கள் குமிஞ்சு வருகின்றன. இவ்வாறு நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தால் இப்படியாக 1க்கு 100 மடங்கு எண்ண முடியாத அளவுக்கு அவன் உங்களுக்கு திருப்பி தருகின்றான் தன்னுடைய ரஹமத்தை. அல்லாஹ் நமக்கு ஒரு உதாரணத்தை கூறி, நான் எப்படிப்பட்டவன், விசாலமானவன், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன், கணக்கிலா நன்மைகளையும் அருள்களையும் தரக்கூடியவன் என்பதை அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். படி. 262. அல்லாஹ்வின் பாதையில் எவர் தங்கள் செல்வத்தை செலவிட்ட பின்னர் அதை தொடர்ந்து அதை சொல்லி காண்பிக்காமலும் அல்லது நோய்வினை செய்யாமலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உண்டு. இன்னும் அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கமும் அடைய மாட்டார்கள். நீங்கள் தர்மமோ உதவியோ செய்வதை அவர்கள் வாங்கியவர்களுடைய மனசு நோகாமல் சொல்லி காட்டாமலும் யார் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்களோ அது மிக்க நன்மையாகும். இப்பேற்பட்ட மக்களுக்கு பயமுமில்லை, எக்காலத்திலும் கவலையும் கிடையாது என்று தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். 269. கனிவான சொற்களும் மன்னித்தலும் தர்மம் செய்த பின் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட மேலானதாகும். தவிர அல்லாஹ் தேவையும் இல்லாதவன், மிக்க பொறுமையாளன். தர்மம் கேட்டு வந்த மனிதனை அவனுக்கு திட்டி கோபப்பட்டு கொடுப்பதை விட கனிவான சொல்லும் நன்மையான பேச்சும் மிக்க மேன்மையானது என்றும் அல்லாஹ் இதன் மூலமாக கூறுகின்றான். 264. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனைப் போல் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் நோவினைகள் செய்தும் உங்கள் சதக்காவை பாழாக்கி விடாதீர்கள். இப்போ இந்த அவனுக்கு உவமையாவது, ஒரு வழுக்கு பாறையாகும். அதன் மேல் சிறிது மண் படிந்துள்ளது. அதன் மீது பெருமழை பெய்து துடைத்து விட்டது. இவ்வாறே அவர்கள் செய்ததிலிருந்து யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் நிராகரிக்கும் மக்களை நேர் வழியில் செலுத்துவதில்லை.
இந்த மாதிரி சொல்லி காட்டுறதும் செய்யாதை செய்தாக சொல்லுவதும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. தனக்கு பேரும் புகழும் வருவதற்காக வெளிக்காட்டி செய்யக்கூடிய மனிதர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை கூறுகின்றான். ஒரு வழுக்கு பாறையில் மண் கிடக்குது. ஒரு மண்ணோ காற்றோ அல்ல மழையோ அடைச்சி தொலைச்சிட்டு போயிருச்சு, எல்லாத்தையும் கிளீன் பண்ண போயிருச்சு. இந்த மாதிரி இவன் செய்த செயல் அனைத்தும் நாசமாக வீணாகி விட்டது என்று அல்லாஹ் இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். 265 அல்லாவின் திருப்பொருத்தத்தை அடையவும் தங்கள் ஆத்மாக்களை உறுதிக்காகவும் யார் தங்கள் செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஓமையாவது உயரமான பூமியில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அதன் மேல் பெருமழை பெய்கிறது. அப்பொழுது அதன் விளைச்சல் இரட்டிப்பாகிறது. இன்னும் அதன் மீது அப்படி பெருமழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறலே அதற்கு போதுமானது. அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் பார்ப்பவனாகவே இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லியபடி வழி காட்டியபடி எவர்கள் தங்கள் செல்வங்களை செலவு செய்கின்றார்களோ அல்லாஹின் பாதையிலும் மற்றவர்களுக்காக செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இவ்வாறு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை கூறுகின்றான். அவங்க எப்போதும் மழை பெஞ்சாலும் சரி விளைச்சல் வந்துட்டு இருக்கு. மழை பெய்யாவிட்டாலும் சரி சிறு தூறலே போதும். அழகான முறையில் அந்த தோட்டங்கள் அழியாமல் பாதுகாத்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் என்று இந்த மாதிரி தர்மம் செய்யும் மக்களுக்கு அல்லாஹ் வேறொரு உதாரணத்தை கூறுகின்றான். 266 உங்களில் யாராவது ஒருவர் இதை விரும்புவாரா? அதாவது அவரிடம் பேரீச்சை மரங்களும் திராட்சை கொடிகளும் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது. அதன் கீழ் நீரோடைகள் ஓடுகின்றன. அதில் அவருக்கு எல்லா வகையான கனி வர்க்கங்களும் உள்ளன. அவருக்கு வயோதிகம் வந்து விடுகிறது. அவருக்கு பலகீனமான சிறு குழந்தைகள்தாம் இருக்கின்றன. இந்த நிலையில் நெருப்புடன் கூடிய ஒரு சூறாவளி காற்று அதை எரித்து விடுகின்றது. நீங்கள் சிந்தனை செய்யும் பொருட்டு அல்லாஹ் அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறான். இந்த மாதிரி ஒரு பேரழிவை எந்த மனிதனாலும் விரும்புவானா? பேரீச்சை தோட்டங்களும் திராட்சை கொடிகளும் நிறைந்த அழகான தோட்டம், எந்த குறையில்லாம அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவருக்கு வயோதிகம் வந்துவிட்டது. சிறு பிள்ளைகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் அது கடுமையான காற்றால் அழிக்கப்படுவதை யாரா விரும்புவீர்களா? எவனா விரும்புவானா? இப்பேற்பட்ட அழகான பழங்கள் தந்து கொண்டிருக்கும் தோட்டங்கள் இப்படி அழிக்கப்படுகிறதை யாரா விரும்புவாங்களா? இது அல்லாஹ் சொல்லி ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். எப்போது நிரந்தரம் இருப்பதற்கு நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் சொல்லுப்படி நடந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கிருபையும் ரஹமத் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் இதன் மூலமாக கூறுகின்றான். 267 நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தவற்றிலிருந்தும் நல்லவற்றையே செலவு செய்யுங்கள். அன்றியும் கெட்டவற்றை தேடி அவற்றிலிருந்து சிலவற்றை செலவழிக்க நாடாதீர்கள். ஏனெனில் கண் மூடிக்கொண்டே அல்லாது அவற்றை நீங்கள் வாங்க மாட்டீர்கள்.
நிச்சயமாக அல்லாஹ் தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கெல்லாம் உரியவனாகவும் இருக்கின்றான் என்பதை நீங்கள் நன்கறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாத்தியவற்றிலிருந்து, எதில் நீங்கள் சம்பாத்தியம் செய்தீர்களோ அதிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு பூமியில் வெளிப்படுத்தி தந்தவற்றிலிருந்தும் நல்லவற்றையே செலவு செய்யுங்கள். கெட்டவற்றை கொடுக்காதீர்கள். நீங்கள் கெட்டதை உங்களுக்கு யாராவது கொடுத்தால் நீங்கள் அதை வாங்குவீர்களா? வெறுப்பீர்களே. அப்பொழுது உங்களுக்கு ஒரு வழி, மற்றவர்களுக்கு வழி என்று எண்ணிவிடாதீர்கள். அனைத்து மக்களையும் நீங்கள் மரியாதையாகவும் சமமாக நடத்த பழகிக் கொள்ளுங்கள். எப்பொழுது நன்மை செய்வதிலேயே நீங்கள் குறியாக இருங்கள் என்று அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான். 268 வறுமையை கொண்டு ஷைத்தான் உங்களை பயமுறுத்துகிறான். ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறு உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹ்வோ தன்னிடமிருந்து மன்னிப்பையும் பேரருளையும் வாக்களிக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிபவன். நம்ம மனிதர்கள் அனைவரும் இன்று நம்பிக்கை வைப்பதற்கு முழு தகுதி அடையாமல் இருக்கின்றோம். இந்த முழு தகுதி அடையாமல் நாம் இருப்பை வைத்து கொண்டுதான் ஷைத்தான் உங்களை பயமுறுத்துகிறான். ஜாக்கிரதை எடுத்துக்க. அல்லாஹ் சொல்லியபடியெல்லாம் நீ செலவு செய்யாத. அப்படி செலவு செய்தா உனக்கு வறுமை, கையில காசு இல்லாமல் போய்விடுவாய். இவ்வாறாக நமக்கு உள்ள ஒரு வீக்னஸ் பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டு தான் அவன் வறுமையை கொண்டும் மற்ற கெட்ட வழிகளை கொண்டும் பயமுறுத்தி நான் சொல்லுகின்ற வழியில் வா என்று பயமுறுத்துகின்றான். பெரும்பாலான மக்கள், மனிதர்கள் வழிவகையை அறிந்து கொள்ளாத நிலையில் அவன் சொல்லுவதின் பக்கம் சிறிது சாய்ந்து விடுகின்றார்கள். சிறிது சாய்ந்ததுதான் பத்தாது என்று மேற்கொண்டு சாய வைத்து விடுகின்றான். நமக்கும் ஈமான் மீது உள்ள நம்பிக்கை பலம் குறைந்து கொண்டே போகின்றது. இதை வைத்துதான் அவன் மனிதர்களை வழிகெடச் செய்கின்றான். ஆக நாம் ஈமான் கொள்ளுவதில் உறுதியாக நிலையாக நிற்கும் அளவுக்கு நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் எந்த காலத்திலும் அந்த ஒரு துன்பம் வரும் பொழுது ஈமான் பலம்தான் அதிகப்படுத்த வேண்டுமே தவிர ஷைத்தான் சொல்லுகின்ற அந்த பயமோ கவலையோ வந்து விடாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதற்காக நாம் இறைவனையே நோக்கி இருக்க வேண்டும். அவனையே இபாதத்தில் இருக்க வேண்டும். 269 தான் நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கின்றான். ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கில்லா நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயமாக ஆகிவிடுகிறார். எனினும் நல்லறிவுடையோர் தவிர வேறு யாரும் திக்ர் பெறுவதில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெறுவதற்கு ஜிக்ர் மிக மிக அவசியம். ஜிக்ர் செய்வர்களை தவிர ஞானத்தை அடைய முடியாது. எவர்கள் ஞானத்தை அடைந்தார்களோ அவர்கள் கணக்கிலா நன்மைகளை பெற்றவர் ஆகிவிடுகின்றார். இந்த கணக்கிலா நன்மைகளை பெற்றவர் எவரோ அவரால் மட்டும்தான் 2வது சூராவில் 3வது ஆயத்தில் அல்லதீன யூமினூன பில் கைப், அவர் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆரம்பிக்கின்றானே, இவர்களால் மட்டும்தான் அந்த மறைவான விஷயம் எது என்று அறிந்து
அந்த விஷயத்திலே தான் தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்களே தவிர, இந்த பூமியில் மக்கள் செய்து கொண்டிருக்கும் எந்த செயலையும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள், செய்யவும் மாட்டார்கள். ஆகவே ஞானம் எப்பொழுது வரும் என்றால், எவர் தக்குவாவை அடைகின்றாரோ அவருக்குத்தான் ஞானம். ஞானம் கொடுக்க பெற்றவர் கணக்கிலா நன்மைகளை பெற்றவர் ஆகிவிடுகின்றார். அந்த கணக்கிலா நன்மைகள் தான் அனைத்து மறைவான விஷயங்களில் உள்ளது ஆகும். அதன் மீதுதான் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆரம்பம் செய்கிறான் இந்த குரானில். இது உங்களுக்கு திருப்பியும் சொல்ல வேண்டியிருக்கின்றது. 2வது சூறாவில் இந்த முதல் 5 விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. அது நேரம் வரும் பொழுது புதிய கோணத்தில், புதிய விதத்தில், புதிய அர்த்தத்தில் சொல்ல வேண்டும். ஏற்கனவே எழுத சொல்லியாச்சு, அது பழசா போயிடுச்சு. புது விஷயம் இன்றைனி உங்களுக்கு நேரம் வரும்போது சொல்லுகின்றேன். படி. 270. இன்னும் செலவு வகைகளில் இருந்து நீங்கள் என்ன செலவு செய்தாலும் அல்லது நேர்ச்சிகளில் எந்த நேர்ச்சி செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிவான். அன்றியும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லர். அடுத்தபடி 271. தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே. எனினும் அவற்றை மறைத்து ஏழை எளியோருக்கு அவை கிடைக்கும்படி செய்தால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது. அது உங்களுடைய பாவங்களையும் நீக்கும். நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். தர்மம் பண்றீங்க, தெரியாம, யாருக்கும் தெரியாம, யார் வாங்குறாரோ அவருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்படி தர்மம் செய்யுங்க. வெளிப்படையாக தெரியக்கூடிய தர்மம் செய்தாலும் அதுவும் நன்மைதான். காரணம், நீங்கள் செய்யும் தர்மத்தை பார்த்து நாமும் செய்ய வேண்டும் என்று அந்த பார்க்கும் மனிதர் ஆசை கொள்ளலாம். உங்களை பார்த்து அவரும் நல்லதை செய்ய அவருக்கு வழிவகை பிறக்கும். ஆகவே நீங்க வெளிப்படையாக காட்டி செய்தாலும், ஆக வேணும்னு செய்ய போறேன்னு சொல்லி செய்யறது கிடையாது. தற்செயலா நீங்க கொடுக்கறத பார்த்துட்டாங்க சார், அப்படி செய்யுங்க. யாருக்கும் தெரியாமலும் செய்யுங்க, ரெண்டும் நன்மைதான். 272. அவர்களை நேர்வழியில் நடத்துவது உன் மீது கடமை அல்ல. ஆனால் தான் நாடியவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறான். இன்னும் நல்லதில் நீங்கள் எதை செலவிடினும் அது உங்களுக்கே நன்மையாக இருக்கும். அல்லாவின் புது முகத்தை நாடியே அல்லாது செலவு செய்யாதீர்கள். நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்குரிய நற்பலன்கள் உங்களுக்கு பூரணமாக திருப்பிக் கொடுக்கப்படும். நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். இப்ப முதல்ல ரசூலுக்கு சொல்றோம். என்ன சொல்றான் ரசூலை பார்த்து? நீர் மற்றவர்களை அவர்களை நேர் வழியில் நடத்துவது உன் மீது கடமை அல்ல. நபியே, அவர்களை நேர் வழியில் நடத்துவது உங்கள் மீது பொறுப்பும் அல்ல, கடமையும் அல்ல. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த குரானை மக்களுக்கு கொடுத்து விடுங்க போதும். மற்றபடி அவர்களை நேரில் செலுத்துவதோ, அவர் ஏன் நீ இந்த வழி செல்லவில்லை என்று கேட்பதோ, அவர் மீது குற்றம் சொல்வதோ, தண்டனை கொடுப்பதோ எதற்கும் நீ தகுதி கிடையாது. சொன்னதை சொல்லிவிட்டு வந்து விடுங்கள். இப்படியாக அல்லாஹ் ரசூல், இது அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லும் அறிவுரைன்னு போன சொன்னால அந்த ஹெட்டிங்ல இந்த நம்பர் எழுதிக்கிறோங்க. இவ்வாறாக ரசூலுக்கே ஒன்றும் முடியாது. அல்லாஹ் தன் நாடியவர்களே நேர்வழியில் செலுத்துகின்றான். ரசூலால முடியாது. அல்லாஹ் தன் நாடியவர்களை
நேரடி செலுத்தினான். எப்படி? ரசூல் பேச்சை கேட்டு இதன்படி நடப்பதற்கு ஒரு மனிதன் முழு ஆசை கொண்டவனாக அவன் வேலை செய்தால் அவனை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நான் நாடியவர்களை அல்லாஹ் வழியில் செலுத்துகின்றான். ஆக ரசூல் இந்த வேலை செய்தாரு செய்யலன்னு சொல்ல தேவையில்லை. அவருக்கு அந்த வேலையும் கிடையாது. எல்லாம் மொத்தமே அல்லாஹுடைய வேலைதான் தவிர ரசூல் வேலை கிடையாது என்பதை திட்டமாக நீங்க புரிந்து கொள்ளுங்கள். 273 பூமியில் நடமாடி எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குத்தான் உரியவை ஆகும். அவர்களுடைய பேணுதலை கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான். அவர்களுடைய அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதர்களிடம் வருந்தி எதையும் கேட்க மாட்டார்கள். நல்லது நின்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான். முதல் 2 வரி என்ன போட்டு படிங்க. பூமியில் நடமாடி எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குத்தான் உரியவை ஆகும். தர்மங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும், யார் அடைய வேண்டும், யாருக்கு இதற்கு உரியவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றார். ஒரு மனிதர் இருக்கின்றார், பூமியில் நடமாடுகின்றார், வெளியே போகின்றார், வருகின்றார், கடை வீதிக்கு போகின்றார், செல்கின்றார். அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவரால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இந்த ஊரில் அவரை அல்லாஹ் தனித்து விட்டிருக்கின்றார். மகத்தான ஈமான் கொண்ட மனிதர். இந்த மனிதருக்குத்தான் தர்மங்கள் கொடுப்பதற்கு சாத்தியம் ஆகும். நீங்கள் எல்லோரும் இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு இவர்கள் யாரிடமும் எதுவும் கேட்க மாட்டார்கள், யாரையும் துன்புறுத்தியும் எதுவும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் வீட்டில் ஒரு நெல், ஒரு அரிசி கூட இருக்காது. ஒரு நல்ல துணிமணி 1, 2 வீட்டில் வைத்திருப்பார்கள். வெளியே போகும்பொழுது அதை ஒழுங்கா போட்டுக்கொண்டு வெளியே போய் வந்து விடுவார்கள். தெருவில் பார்க்கும் மக்கள் அவரை என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இவர் பணக்காரர் இருப்பா, இவர் நல்ல துணிமணி போட்டு வெளியே போறா இருப்பா, எந்த குறையெல்லாம் இருக்கிறாருப்பா என்று மக்கள் தெரியும் அளவுக்குள் பேசக்கூடிய அளவுக்கு தன்னை தற்காத்து கொள்வார்கள். தன்னை ஏழை, வசதி இல்லை, உணவு வசதி கிடையாது என்பதை வெளியே காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். இந்த பூமியில் நடமாடி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் இருந்தாலும் தன்னை பேணி காத்து கொள்வார். முடியாது, நான் வெளியே நான் பிச்சைக்காரனோ வசதி இல்லாதவனோ என்று காட்டிக்கவே மாட்டேன். பார்ப்பவர்கள் அனைவரும் என்னை பணக்காரன்னு தான் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெளியே செல்வார்கள், வருவார்கள். இப்போ நபியே, நீரும் அவரை பார்க்கின்றீர், நீரும் ஏமாந்து விட்டீர். அந்த மனிதர் வசதி படைத்தவர் என்று நீர் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர். அது தவறு. அவருடைய முகத்தை பார்த்தே நீர் அறிந்து கொள்ளலாம், இவர் ஒரு பரம ஏழை, எந்த வசதியும் இல்லாதவர். ஒரு சோறு, ஒரு அரிசி கூட வீட்டில் கிடையாது.
இப்பொழுது புதிய ஒரு ஞான பாடம், புதிய ஒரு பாடம் உமக்கு கற்றுத் தருகிறேன். இந்த விஷயத்தையும் நீ அறிந்து கொள்வீராக. இந்த பாடத்தை இதுவரை நாம் கற்றுத்தரவில்லை. அவருடைய முகத்தை பார்த்தே நீர் அறிந்து கொள்ளலாம் அவர் ஒரு ஏழை என்பதை. இப்பொழுது ரசூலுக்கு அந்த பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது ரசூலுக்கு தெரிகிறது, ஆமாம், அந்த முகத்தில் கண்டுபிடித்து விட்டால் இந்த மனிதர் ஏழை என்பது. இது ஒரு மகத்தான ஞானம் நிறைந்த சக்தி. இப்படியாக நாமும் அல்லாஹ்விடம் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்து விஷயம் அனைத்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தால் இது ஆயிரக்கணக்கான விஷயங்கள், இதுவும் ஒன்று, இந்த பாடமும் ஒன்று. இதை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் மனிதர்களை அணுக வேண்டும். உங்களுக்கு எந்த ஞானம் கற்றுக் கொடுக்கப்பட்டால் நேரடியாக அந்த மனிதரிடம் போய் இதை வைத்துக் கொள்ளுங்கள், செலவுக்கு வச்சுக்கிறங்க என்று கொடுப்பீர்கள், அவரும் தாராளமாக வாங்கிக் கொள்வார். காரணம், அவருக்கு தெரியும் நீங்கள் அல்லாஹ்விடம் இருந்த ஞானத்தை பெற்றவர்கள், அதனால்தான் என்னை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று அவரும் பூர்ணமாக சந்தோஷப்படுவார், மறுக்க மாட்டார், வாங்கிக் கொள்வார். ஆகவே பூமியில் நடமாடி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் இத்தகையோருக்குத்தான் இந்த தர்மம் உரித்தாகும். இது ஒரு பெரிய படிப்பு, இது ஒரு பெரிய படிப்பு. இப்போ அல்லாஹ் அந்த விஷயத்தை அவருக்கு கற்றுத் தருகிறார். இப்ப படிங்க தம்பி, முதல்ல ஃபுல்லா அந்த ஆயத்தை படிங்க. பூமியில் நடமாடி எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்குத்தான் உரியவை ஆகும். அவர்களுடைய பேணுதலை கண்டு அறியாதவன் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கிறான். அவர்களுடைய அடையாளங்களால் அவர்களை நீர் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதர்களிடம் வருந்தி எதையும் கேட்க மாட்டார்கள். நல்லதென்று நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான். பாத்தீங்களா, அடையாளம். அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டே நீர் அவரை அறிந்து கொள்ளலாம். இந்த ஒரு ஞான அறிவை நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்படியே அந்த அறிவை கத்துக்கிட்டீங்கடா, நீங்க எந்த காலையும் தப்பே செய்ய மாட்டீங்க, எந்த மனிதனுக்கும் எந்த கதை பண்ண மாட்டீங்க, எந்த மனிதன் நீங்க போய் சந்திக்க ஆசைப்பட்டாரோ அவங்க மேல் கோபப்பட மாட்டார். அப்பேற்பட்ட பாக்கியம் நிறைந்த விஷயம் இந்த ஆயத்தின் மூலமாக ரசூலுக்கு அல்லாஹ் கற்றுத்த அடையாளங்கள் மூலமாக நீ அறிந்து கொள்ளலாம். இப்ப அடையாளத்தை அல்லாஹ் காட்டுறோம், இந்த மாதிரி அடையாளம் இருக்கும், இந்த மாதிரி அடையாளம் இருக்கும். எந்த அடையாளத்தை பார்க்கணுமோ சொல்லுங்க, எந்த அடையாளம்? ஏழைகளும் வடு முகத்தை கோடு வடை போட்டு ஒட்டி மூஞ்செல்லாம் ஒட்டி போய் கிடக்கும், அதுவும் சாதாரண விஷயம். வெளியே காட்டிக்காம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த ஆள் ஏழைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது பெரிய ஹிக்மத், ஞானம் நிறைந்த விஷயம். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, இந்த மாதிரி பாக்கியத்துக்குரிய ஆள்லாம் கேளுங்க. அடுத்த லைன் 274. யார் தங்கள் பொருட்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இரவிலும்
பகலிலும் தர்மம் செய்ய வேண்டும். இரவு பகலாக எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். இந்த குர்ஆனில் 24 மணி நேரமும் அல்லாஹ் இபாதத் செய்யணும், அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும், அல்லாஹ் ஜிக்ர் செய்யணும், சிந்தனை செய்யணும், எல்லாம் 24 மணி செய்யணும், இரவு பகலா செய்யணும். இப்ப சொல்லிடுறேன் பாருங்கள். தர்மம் இரவிலும் பகலிலும் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்வது? எப்பொழுது செய்வது? எப்படி செய்வது? அல்லாஹ் சொல்லிவிட்டானே. அப்போ யார் அல்லாஹ் மீது முழு ஈமான் கொண்டு அந்த தக்குவாவை யார் அடைந்தார்களோ அவர்களால் மட்டும்தான் இரவிலும் பகலிலும் தர்மங்கள் செய்ய முடியுமே தவிர மற்றவர்களால் பகல் நேரத்தில் கூட தர்மம் செய்ய முடியாது. ஆனால் உண்மையான மூமினாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வே சொல்லுகின்றான், யார் இரவிலும் பகலிலும் தன் பொருளை தர்மம் செய்கின்றார்களோ என்று சொல்லுகின்றான். இப்போ இரவிலும் பகலிலும் தர்மம் செய்ய மட்டும் இருக்கட்டும், நீங்க பயானும் செய்ய வேண்டும். நூஹு நபி சரித்திரத்தை படிச்சிருப்பீங்க. அதுல நூஹு நபி அல்லாஹ்விடம் சொல்லும் ஒரு வாக்கியம் இருக்கின்றது. நான் அவர்களை ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அழைத்தேன் இறைவனே, இரவிலும் பகலிலும் அவர்களை அழைத்தேன் இறைவனே என்ற வார்த்தை வருகின்றது, படித்திருப்பீர்கள். சரியா? இப்போ இரவிலும் பகலிலும் பாத்தீங்களா? இப்ப இரவு பகல் ஒன்னா போச்சு. தர்மமும் பயானும் இந்த குர்ஆனை ஓதுவதும் அல்லாஹ் ஜிக்ர் செய்வதும் எல்லாமே இரவும் பகலும் ஆயிடுச்சு. அப்போ ஆனா குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலம் பேச்சே கிடையாதுப்பா. பாத்துக்கிறங்க. ஆனா எப்படி எல்லாம் சொல்றான்னு பாத்துக்கிறங்க. அடுத்து படிங்க. 275. யார் வட்டி தின்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதினாலேயாம். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். ஆயினும் யார் தன் இறைவனிடம் நட்போதனை வந்த பின் அதை விட்டு விலகி விடுகிறானோ அவனுக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது. என்றாலும் அவனுடைய விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆனால் யார் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி விடுவார்கள். இந்த மாதிரி வட்டியை பற்றி அல்லாஹ் விளக்கமா சொல்லிவிட்டான் இந்த ஒரே ஆயத்துல. வேண்டாம் வட்டி. வட்டி விஷயத்துல ஆயத்து அறிஞர்ச்சி, நீ வட்டி வாங்கக்கூடாது. அவர் சொல்றாங்க வட்டியும் வியாபாரம் ஒண்ணு போலதான், வியாபாரமாக தான் வட்டியும் என்று அவர் கூறுகின்றார். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் ஆகுமாக்கி வைத்திருக்கின்றான். வியாபாரத்தை, வட்டியை ஹர்ரம் தடுத்திருக்கின்றான். ஆகவே யார் திருந்தி கொண்டார்களோ இதுவரை வாங்கிய வட்டிக்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது, இனி வாங்க வேண்டாம். யார் முடியாது நான் வட்டி தான் வாங்குவேன் என்று போய்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகள், ஷைத்தானை சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றான். 276. அல்லாஹ் வட்டியை அழித்து விடுவான்.
இன்னும் தான தர்மங்களை பெருக செய்வான். நிராகரித்துக் கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இப்போ அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், வட்டியை அடித்து விடுவான். இந்த ஆயத்து நான் விளக்க சொல்ல தேவையில்லை, தெளிவாகவே அல்லாஹ் சொல்லிவிட்டான். அடுத்த ஆயத்து படிங்க. 277. யார் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்து சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தும் கொடுத்து வருகிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். சரி, அடுத்து 278. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உண்மையான முஃமினாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சி உள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள். நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பீர்களேயானால் இதுவரை வாங்கிய வட்டி போகட்டும், இனி எஞ்சியதை வாங்கமே, இன்னும் வரவேண்டிய வட்டியை வாங்காதீர்கள், வெட்டி விடுங்கள். ஸ்பீச் கிளியரா இல்ல? ஸ்பீச் வருதா? வருது, பேசுங்க. ஓகே. 279. இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடம் இருந்து அவனுடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் தௌபா செய்து மீண்டு விட்டால் உங்கள் பொருட்களின் முதல் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். பாத்தீங்களா, வட்டிக்கு பேர்பட்ட விஷயமா ஆண்டு கொண்டு பாத்தீங்களா? அல்லாஹும் அவனுடைய தூதரும் யார் வட்டியை வாங்குகின்றார்களோ, வட்டியை தின்கின்றார்களோ, போர், அவங்க மேல வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் ரசூல் இவன் மேல சண்டை, போர் பண்ணியே தீர, யுத்தம் பண்ணியே தீர வேண்டும். யுத்தம்னா என்னப்பா? அந்த யுத்தம் தெரியும் உங்களுக்கு, இதற்கு யுத்தம் கொண்டாண்டான். ஆகவே யார் இதிலிருந்து அல்லாஹுக்கு பயந்து இந்த வட்டி விஷயத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் பரக்கத்தும் நியமத்தும் எப்போதுமே உண்டு. 280. அன்றியும் கடன்பட்டவர் கஷ்டத்தில் இருப்பின் வசதியான நிலை வரும் வரை காத்திருங்கள். இன்னும் அதை தர்மமாக விட்டு விடுவீர்களேயானால், நீங்கள் அறிவீர்களேயானால் உங்களுக்கு பெரும் நன்மையாகும். நீங்க கஷ்டத்துல ஒருத்தன் கடன் கேட்கிறான், கடனை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி வாங்கி செல்லுகின்றான். கடனை கொடுக்க முடியவில்லை, கொஞ்சம் டைம் தாங்க, நம்ம ஏதாவது கொடுத்துட்றேன்னு சொல்றோம். அதுவரை நீங்க பொறுத்திருங்கள், வற்புறுத்தாதீர்கள், தான் கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக கொடுத்த கடனை நீங்க தர்மமாக விட்டுவிட்டால் மிக்க மிக்க மேலாக. அவன் கஷ்டத்துல இருக்கிறான், உங்களை தந்துன்னு கஷ்டப்பட்டு உழைக்கிறான், முடியல. அப்படி இருக்கும் பொழுது வாங்கின கடன் எப்ப தர்றேன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு வசதி இருந்ததுதானே தம்பி அவங்க கொடுத்தீங்க, இல்லைன்னு இல்லையா, நல்லாதான் இருக்கிறீங்க. அதை நீங்க அப்படி விட்டுடலாம, சரிப்பா தர்மமா விட்டுடலாம. இது அல்லாஹ் நமக்கு அறிவுரை செய்கிறான். இவ்வாறு கடனை திருப்பி தராம கஷ்டத்தில் இருக்கும் மக்களுடைய பணத்தில் வாங்காதீங்க, அது தர்மமா வெட்டி விடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை செய்கின்றான். 281. சொல்லுங்க. வட்டி வாங்க வேணான்னு தான் சொல்றான். ஆனா வட்டி இப்போ ஒரு மனிதன் போயிட்டு அந்த தேவைக்கு ஒரு இடத்துல வாங்குறான், அப்ப அதுக்கு
வட்டி குடுக்குறான் தானே இவன், அது ஆமா. கூடுமா? என்ன போட்டிருக்குது? ஆயத்து என்ன போட்டிருக்குது? வட்டி கொடுப்பவனும் ஆயத்துல அப்படி இல்ல சார். நான் சொல்றேன் இப்போ, உதாரணத்துக்கு இப்போ உள்ள ஆட்கள் அப்படித்தான் அந்த சொல்றாங்க. சில சரி. பேர் கடனுக்கு போயிட்டு ஒரு இடத்துல பணம் எடுக்கிறாங்க, அதுக்கு வட்டி செலுத்துறாங்க. ஆமா ஆமா, அது அது கூடுமா அப்படிங்கறத நான் கேட்கிறேன். வட்டி கொடுப்பதும் வட்டி வாங்குவதும் ரெண்டுமே தவறுதான். நீங்க அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் நீங்க ஒரு காலம் வட்டிக்காக பணம் வாங்க மாட்டீங்க. தேவைப்படுகிறது, நான் வட்டி தருகிறேன் என்று சொல்லி செய்ய மாட்டீங்க, அதை செய்ய இறங்க மாட்டீங்க. இதுதான் ஈமான் கொண்டவர்களுடைய பாக்கியம். ஈமான் கொண்டு எப்படி சோதனை செய்யறான்னு பாருங்க. கடுமையான சோதனை செய்வேன்னு சொல்றான் ஆண்டவன் ஈமான் கொண்டு விட்டால். இப்பொழுது நான் வட்டி தர்றேன், காசு தாங்கன்னு கேட்டீங்கன்னா அது மகத்தான தவறான காரியம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவங்க நீங்க வட்டி வாங்கணும் கொடுப்பனும் தப்பு, வாங்க ரெண்டுமே தப்பு தான். இப்ப பாத்தீங்கல 272 பூமியில் நடமாடி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மணி இருந்தாருந்தா இப்ப இங்க சொன்ன மாதிரி வட்டிக்காக காசு தாங்கன்னு அதை கேட்டிருக்கணும், கேட்கல. இப்போ அந்த ஆயத்தை இப்ப கொண்டு வாங்க, இதுல கொண்டு வாங்க. நீ அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பணம் உதவி கேட்க கூடாது. இது ஒரு சோதனை உனக்கு. இந்த சோதனையை தப்பிப்பதற்காக நீ போய் நான் காசு தாங்க வட்டி தந்தேன்னு செய்யக்கூடாது. அது மகாபெரிய தப்பு. அல்லாஹ் நம்பிக்கை இல்லாதவன். அல்லாஹ்வை நம்பிக்கை இல்லாதவன் தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வட்டி கொடுத்துக்கிறேன், வட்டி தர்றேன், நீங்க ஏதாவது தாங்கன்னு கேட்கறது மகத்தான பெரிய தவறான காரியம். புரியுதா சிராஜ்? ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு சோதனையை ஏற்படுத்துறான். ஆமா, அப்ப ஏற்படுத்தும் போது அவன் போயிட்டு திரும்பி ஒரு வட்டிக்கு வாங்குறான். ஆமா, அதைத்தான் நான் கேட்டேன். கரெக்ட். அதாவது ஈமான் கொண்டவனா இருந்தா போயிட்டு அதை அந்த மாதிரி வாங்க மாட்டான். ஈமான் கொண்டவனுக்கு ஈமான் கொள்ளாதவனுக்கு வித்தியாசம் நீ கேட்ட எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க தம்பி. நான் வட்டி வாங்கல, வட்டி கொடுக்கறேன், அதுக்காக பணம் தேவைப்படு வாங்குறேன், என் மேல தப்பு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அது பெரிய தப்பு. கடுமையான விதத்தில் நாம் உன்னுடைய ஈமானை சோதனை செய்வோம் என்று 29:2-3 படி நீங்க பார்த்து கொண்டால் தெரியும், இதுவும் ஒரு கடுமையான சோதனை வந்திருக்கின்றது. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் ஒரு முன்மாதிரி இருந்துடக்கூடாது. வட்டி வாங்கலாம், வட்டிக்காக நீங்க வாங்கிடலாம், நீ கொடுத்துடலாம், அப்படி வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. கொடுக்கவும் கூடாது, நீங்க வாங்கவும் கூடாது. ரெண்டுமே தப்பு. நீங்க மொத்தமா டோட்டல் எல்லா பக்கம் திரும்பிடுங்க. அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு. அதான் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும். 2:155 ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும். அவ பசிக்கு போய் திருவான் அல்லது என்ன செய்வான்? கடன் வாங்குவான். வட்டிக்காகத்தானு கேட்பான், முடியாது, செய்யக்கூடாது. அப்படி பசியும் ஓரளவு அச்சமும் பசியும் கொண்டு உங்களை சோதிக்கும் சமயத்தில் நான் அல்லாஹ்வுக்காக இருக்கிறேன், எல்லாரும் திரும்பி செல்வேன் என்று கூறிவிடா தவிர போய் யாரும் வட்டி கேட்க முடியாது, கொடுக்க முடியாது. தப்பான காரியம். சோதனை நீங்க கேட்டீங்களே, இது ஒரு சோதனை, மனிதனுக்கு சோதனை. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா தம்பி? சொல்ற புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிராஜ் சார் கேட்டதுக்கு நான் சொன்ன பதிலுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? 2:155 கொண்டாந்துருங்க. 2:155 கொண்டாந்துருங்க. 29:2 கொண்டாந்துருங்க. 29ல 2 மணி கொண்டாந்துருங்க. தெளிவாயிரும். இப்ப படிச்சீங்களே, எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ரோட்ல வர்றாரு அவரு. அவருக்கு கடன் வாங்கலாம், வாங்கல, தப்புன்னு தெரியும் அவருக்கு, வாங்கல. இப்படிதான் நம்ம ஒரு ஆயத்தை வைத்து கொண்டுதான் இந்த ஆயத்துக்கு பதில் சொல்ல முடியும். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா எல்லா விஷயத்தையும் எல்லா காலத்திற்கும் ஒப்பு போற மாதிரி எல்லா ஆயத்துக்களையும் நமக்கு உதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆகவே எந்த கவலையும் இல்லை. என்ன சந்தேகம் எது வந்தாலும் குர்ஆன்ல தெளிவான பதில் இருக்கின்றது.
படி. 281. ம் தவிர அந்த நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். ம் அன்று நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் மீட்டப்படுவீர்கள். ம் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய கூலி பூரணமாக கொடுக்கப்படும். ம் மேலும் கூலி வழங்குவதில் அவை அநியாயம் செய்யப்பட மாட்டா. ம் படி. 282. ம் நம்பிக்கை கொண்டவர்களே, ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் இருங்க. எழுதுபவன் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. முதல் என்ன படிச்சிய? முதல்ல என்ன? நம்பிக்கை கொண்டவர்களே, ஒரு குறித்த தவணையின் மீது உங்களுக்குள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப யாருக்கு சொல்றான்னு தான் முக்கியம். நம்பிக்கை ஈமான் கொண்டவர்களுக்கு, எல்லாரும் கிடையாது. ஈமான் கொண்டவர்களே, ஒரு குறிப்பிட்ட தவணையில் கொஞ்சம் பணம் தேவைப்படுத்தாங்க, கடன் அதை இந்த குறிப்பிட்ட தினத்துக்குள் தந்து விடுகிறேன் என்று கூறி நீங்க கடன் பெற்றால் அதை உடனே குறித்து கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். வாங்கியவர் பெயர், யாரு கொடுத்தாரோ அவருடைய பெயர், குறிப்பிட்ட காலம், எந்த காலத்தில் கொடுத்துட வேண்டும் என்பதை எழுதி கொள்ளுங்கள். அடுத்தது, எழுதுபவன் உங்களிடையே நீதியுடன் எழுதட்டும். யாரு எழுதுறாங்களோ நீதியை நிலைநாட்டி எழுத வேண்டுமே தவிர தப்பும் தோறமா எழுதக்கூடாது. இவனுக்கு ஃபேவரா அவனுக்கு ஆதாரமாக பேசி எழுதக்கூடாது. நீதியை கொண்டே உண்மையை கொண்டே எழுதட்டும். எழுதுபவன் எழுதுவதற்கு மறுக்க கூடாது. எழுதுபவன், நீங்க ஒரு ஆளை எழுதுறதுக்காக கூப்பிடுறீங்க, இவங்க 2 பேருக்குமே எழுத தெரியாது, 3வது ஆளை கூப்பிடுறீங்க எழுதுறதுக்காக. இந்த மாதிரி விஷயம் இருக்குது, தாங்க எழுதித்தான்னு கேட்டா அந்த எழுதுபவன் ஈமான் கொண்டவனாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு உதவிக்கு அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கும் பொழுது நான் எழுத மாட்டேன், வரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது. யாருக்கு? ஈமான் கொண்டவன். 3வது 3rd person போறவங்க வாப்பா எழுது பண்ணா அவனுக்கு தேவையில்லை, நான் ஏன் எழுதுன்னு போயிடுவான் பாட்டு. எழுதவன் மறுக்க கூடாதுண்டா அவன் ஈமான் கொண்டவனாக இருந்தால் அல்லாஹ்வின் கூற்றுப்படி, அல்லாஹ் சொல்லியபடி அவன் மறுக்க மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடி அவன் எழுதட்டும். அல்லாஹ் நீ எப்படி எழுத வேண்டும், எந்த குறையில்லாமல் எழுத வேண்டும், அவர் 2 பேரும் சொல்லி கேட்டு எழுத வேண்டும் தவிர நீனாக எதையும் செய்து விடாத. இப்படியாக அல்லாஹ் அவருக்கு அறிவுரை செய்திருக்கின்றான். இன்னும் யார் மீது கடன் பொறுப்பு இருக்கிறதோ அவனே வாசகத்தை சொல்லட்டும். இப்ப எவன் கடன் வாங்கினா பொறுப்பு திருப்பி கொடுக்க பொறுப்பு இருக்குது. எவன் வாங்கினானோ அவன் தான் சொல்லணும், ஆமா இந்த மனிதர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கியிருக்கின்றேன், இத்தனாம் தேதி வாங்கியிருக்கின்றேன், இவ்விடம் வாங்கியிருக்கின்றேன், இவ்வளவு இத்தனாம் தேதி இத்தனை மாதம் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று எவன் வாங்கினானோ அவன் தான் உண்மை வாசகத்தை சொல்ல வேண்டும். அவன் தன் இறைவனான அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். வாங்கினது குறைச்சி சொல்லி ஏமாத்தி சொல்லி இப்பெல்லாம் செஞ்சிட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு பயந்துக்க, உண்மையை ஒழுங்கா எடுத்து சொல் எழுதுவதற்கு. மேலும் அதில் எதையும் குறைத்து விடக்கூடாது. இன்னும் யார் மீது கடன் பொறுப்பு இருக்கிறதோ அவன் அறிவு குறைந்தவனாகவோ அல்லது பலகீனமானவனாகவோ
அல்லது வாசகத்தை கூற இயலாதவனாகவோ இருப்பின் ம். அவனுடைய நிர்வாகி நீதமாக வாசகங்களை சொல்லட்டும். இப்போ யாரு கடன் வாங்கினாரோ அவர் ரொம்ப வீக்கான பெர்சன், இயலாமல் இருக்கின்றார், மறக்கூடியவரா இருக்கலாம், வாசகத்தை ஒழுங்காக சொல்லக்கூடிய முடியாத அளவுக்கு இருக்கலாம், பேச முடியாத அளவு இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய வீட்டிலோ தெரிஞ்சவங்களோ நல்ல ஒழுங்கா படிச்சவங்களோ அறிவுள்ளவங்க இருந்தா அவங்களுக்கு வாங்கினவருக்காக அவங்க சொல்லலாம், அவர்களுக்கு எழுதுவதற்காக அவர்கள் பேசலாம். தவிர உங்கள் ஆண்களில் இருவரை சாட்சியாக்கி கொள்ளுங்கள். 2 ஆண்களை நீங்க எதுக்காக சாட்சியாக்கி கொள்ள வேண்டும்? ஆண்கள் இருவர் கிடைக்காவிட்டால் சாட்சியங்களில் நீங்கள் பொருந்தக்கூடியவர்களில் இருந்து ஆடவர் ஒருவரையும் பெண்கள் இருவரையும் சாட்சிகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். 2 ஆண்கள் கிடைக்காவிட்டால் நீங்கள் ஒழுங்காக நம்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆணையும், 2 ஆண்கள் கிடைக்காவிட்டால் ஒரு ஆணையும், இன்னொரு ஆணுக்காக 2 பெண்களையுமாக நீங்கள் சாட்சியாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவ்விருவரில் ஒருத்தி தவறினால் அவ்விருவரில் மற்றவள் நினைவூட்டும் பொருட்டே ஆகும். பெண்கள்ல ஒரு பெண்ணு மறந்துட்டாங்கடா, என்ன எழுத மறந்துட்டாங்கடா, இன்னொரு பெண் இல்லை இப்படிதான் எழுதணுமோ, இப்படிதான் பேசினோம், இப்படிதான் எழுதப்பட்டது என்று அவர் இன்னொரு பெண் எடுத்து கூறலாம். யாராவது பொண்ணு மறந்துட்டாங்கன்னா இன்னொரு பெண்ணை எடுத்து சொல்லலாம். அன்றியும் சாட்சியங்கள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கலாகாது. இப்பொழுது பிரச்சனை வந்துருச்சு, உண்மையா பொய்யா என்ற ஒரு தேவையில்லாம சர்ச்சை வந்துருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சாட்சியங்கள் 2 பெண்களும் ஒரு ஆண்கள் இருந்தார்கள்ல, அல்லது 2 ஆண்கள் இருந்தாங்கல்ல, அவர்களை அழைப்பார்கள். சாட்சியம் சொல்லுப்பா, இந்த மாதிரி எழுதினது தப்பு சொல்றாங்க, நீங்க சாட்சி போட்டீங்க, பதில் சொல்லுங்க என்று அழைக்கப்பட்டால் அவங்க வரமாட்டேன், இதெல்லாம் வர முடியாது அப்படின்னு மறுக்க கூடாது, வந்தே தீரணும். அந்த சாட்சியத்தை ஒழுங்கா சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். தவிர சிறிதோ பெரிதோ அதை அதன் கால வரையறையுடன் எழுதுவதில் அலட்சியமாக இராதீர்கள். சின்ன அமௌண்ட், 1 ரூபா வாங்குறீங்களா, 10 ரூபா வாங்குறீங்களா, 100 ரூபா வாங்குறீங்களோ, 1000 ரூபா வாங்குறீங்களா, 10,000 ரூபா வாங்குறீங்களோ, சின்னதோ பெருசோ அனைத்தையும் எழுதியே தீர வேண்டும். எழுதி சாட்சியங்களையும் உண்டாக்க வேண்டும். அலட்சியமே காட்டக்கூடாது, கண்டிப்பாக எழுதியே தீர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். இப்பொழுது இதன்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா என்று சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 5 ரூபா தாங்கன்னு வந்து கொடுத்துருங்க, முடிஞ்சு வச்சு அவன் போய் அவன் இப்போ வந்துட்டார். அல்லாஹ் எழுத சொல்றானே, ஏன் எழுதல? ஏன் எழுத காரணம் என்ன? யாரு கேட்டாலும் நம்ம கொடுத்துட்றோம், நம்பிக்கை அறிவு கொடுத்துட்றோம், அவ்வளவுதான், தவிர எழுதுறதே கிடையாது. ஏன் எழுதுறது கிடையாது தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள் நாம் கிடையாது. இதற்காக தான் கேட்டன கொடுத்துடுறீங்க, எழுதாம கொடுத்துடுறீங்க. அது பெரிய தவறு என்று அல்ல. ஈமான் கொண்டவர்களுக்கே தவறுன்னு சொல்லும் போது, அப்போ ஈமான் கொள்ளாதவர்கள் எவ்வளவு தூரம் அவங்க வழிகேட்டில் போயிருக்கிறாங்க நீங்களே பார்த்துக்கலாம். எழுத வேண்டும், சிறிய தொகையோ பெரிய தொகையோ எழுதி கொள்ள வேண்டும், சாட்சியங்களும் போட வேண்டும். எந்த தவணையில் கொடுக்க பேசிக்கொள்கிறீர்களோ அதையும் எழுத வேண்டும். இப்படியே ஒவ்வொரு விஷயத்துக்கும் எழுதவருக்கு எழுத சொல்லி 2 சாட்சியை கூப்பிட்டு அந்த ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கறது சாத்தியமா? ஒவ்வொன்றுக்கு ஆளை கூப்பிட்டு எழுதி செய்ய முடியும், நீங்களே யோசிப்பாங்க. எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு கடுமையான சட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றான் என்றால், யார்கிட்டையும் கடன் வாங்காத, என்கிட்ட கேளு,
யார்கிட்டையும் கடன் வாங்காத என்கிட்ட கேளு. நீ ஈமான் கொண்டவனாதான் நான் உன்னை காப்பாத்துறேன். அந்த பக்கமே நீ போக வேண்டாம். எல்லா பாக்கியங்களையும் நான் தர்றேன் என்று அல்லாஹ் மறைமுகமாக இதன் மூலமாக சொல்லுகின்றான். இதுவே அல்லாவின் முன்னிலையில் மிகவும் நீதமானதாகவும் சாட்சியத்திற்கு உறுதி உண்டாக்குவதாகவும், இன்னும் இது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படாமல் இருக்க சிறந்த வழியாகவும் இருக்கும். இந்த மாதிரி முழுமையா நடந்த விஷயத்தை ஒழுங்கா பேப்பர் எழுதி யாரு வாங்கினாங்க, யாரு கொடுத்தாங்க, எப்ப திருப்பி கொடுக்க போறீங்க, இது எல்லாத்துக்கும் 2 சாட்சியம் வச்சு எழுதியிருந்தா நாளைக்கு சண்டை சச்சரவு சொந்தம் எதுவுமே வராது. இது அல்லாஹ்வின் முன்னிலையில் செய்யக்கூடிய காரியங்கள் ஆகும். இது கொடுக்கும் பணத்தை எழுதி கொள்வதும் அதுக்கு சாட்சி ஏற்படுத்துவதும் இது அல்லாஹ் முன்னிலையில் நீங்கள் செய்கின்றீர்கள். அல்லாஹ் சொன்னதை செயல்படுத்தி காட்டுகின்றீர்கள் என்ற பயம் உங்களுக்கு இருக்கட்டும். அல்லாஹ் சாட்சி, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் சாட்சியா இருக்கின்றான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியை வாழ்வதற்காக இவ்வாறு அல்லாஹ் சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். எனினும் உங்களிடையே சுற்றி வரும் ரொக்க வியாபாரமாக இருப்பின் அதை எழுதி கொள்ளாவிட்டாலும் உங்கள் மீது குற்றமில்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ அடிக்கடி உதாரணத்துக்கு மளிகை கடையில் போய் சாமான் வாங்குறீங்க. வாங்கிட்டு இதை சாயந்தரம் நான் கொடுத்துட்றேன், நாளைக்கு காலையில் பணம் தந்துடுறேன், இப்படி அடிக்கடி உங்க சுற்றி கொண்டே இருக்கிற வியாபாரத்துக்கு அந்த விதமான கடனுக்கும் எழுதுறது தேவையில்லை. காலைல வாங்குறீங்க, சாயங்காலம் கொடுத்துட்றேன், நாளைக்கு காலம் கொடுத்துட்றேன், இப்படியாக தினந்தோறும் ஒரு நடந்து கொண்டே இருக்கும் இந்த வியாபாரம். இந்த மாதிரி கடன் வாங்கும் பொழுது நீங்க எழுதி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் வியாபாரம் செய்யும் போது சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எழுதாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு சாட்சி வச்சுக்கிறங்க. இப்ப காலையில ஒரு 500 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கினேன், சாட்சி வச்சுட்டு சொல்லிட்டு நீங்க கடைக்காரன்ட்டு சாட்சியை சொல்லிவிட்டு சாமான் எடுத்துட்டு போங்க. ஒரு சாட்சி வைத்துக் கொள்வது நல்லது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்றியும் எழுதுபவனையோ சாட்சியையோ துன்புறுத்த கூடாது. சாட்சியை நீங்க துன்புறுத்தி இந்த மாதிரி நடந்துக்கணும்னு இப்படிலாம் சொல்லக்கூடாது. சாட்சிய ஈமான் கொண்டவன் அந்த வேலை செய்ய மாட்டான். ஈமான் கொள்ளாதவனை பத்தி கவலை இல்லை, நீ சாட்சி வச்சாலும் வைக்காட்டாலும் ஒண்ணுதான். சாட்சியை துன்புறுத்த கூடாது. படிங்க. நீங்கள் அப்படி செய்வீர்களே ஆயின் அது உங்கள் மீது நிச்சயமாக பாவமாகும். அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹ் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். தவிர அல்லாஹ்வே எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கறிபவன். 283. இன்னும் நீங்கள் பிரயாணத்தில் இருந்து எழுதுபவனை நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால் அடமானமாக பெற்றுக் கொள்ளலாம். உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பி யாரிடத்தில் அமானிதம் வைக்கப்பட்டதோ அவன் அதனை ஒழுங்காக திருப்பிக் கொடுத்து விட வேண்டும். அவன் தன் இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். இன்றியும் நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். எவன் ஒருவன் அதை மறைக்கின்றானோ நிச்சயமாக அவனுடைய இருதயம் பாவத்திற்குள்ளாகின்றது. இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிபவன். புரியுதா? 280 அந்த வசனம் முடிஞ்சு சார். அடுத்தது படிக்கிறீங்களா? 284.
வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹ்வுக்கே உரியன. ம், இன்னும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் அதைப் பற்றி உங்களை கணக்கு கேட்பான். ம், இன்னும் தான் நாடியவரை மன்னிப்பான், தான் நாடியோரை வேதனையும் செய்வான். ம், அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உடையவன். ம், 285. ம். தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப் பெற்றதை நம்புகிறார். ம், நம்பிக்கை கொண்டவர்களும் யாவரும் அல்லாஹ்வையும் ம், அவனுடைய வழக்குகளையும் ம், அவனுடைய வேதங்களையும் ம், அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். ம். நாம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை. ம், இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், ம், நாங்கள் வழிபட்டோம். ம், எங்கள் இறைவனே, உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம், ம், மீளுவதும் உன்னிடமேதான் என்று கூறுகிறார்கள். ம். 286. ம். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. ம். இந்த முதல் வார்த்தையில லாயு கல்லிஃபுல்லாக நஃப்ஸன் இருக்குதுல்ல, நஃப்ஸ். ஆமாங்க சார். இந்த நஃப்ஸ் என்பது மனிதன் என்று நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் தான் நஃப்ஸ். நஃப்ஸ ஆன்மான்னு சொல்லுங்க. ஆன்மா என்றாலும் ஆத்மா என்றாலும் மனிதன்தான். நஃப்ஸ் என்றாலும் மனிதன்தான். இன்சான் என்றாலும் மனிதன்தான். இது அனைத்தும் மனிதனை தான் குறிக்கும். ஆனால் எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு ஆத்மாவையும் மருந்து அல்லாஹ் எந்த ஒரு மனிதருக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே, அது சம்பாதித்ததின் தீமையும் அதற்கே. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. இது நல்லா கவனிங்க. அல்லாஹ்வே உங்களுக்கு சொல்லித் தருகின்றான் எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்வது. நீங்கள் தவறு செய்தாலும் எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ்வே உங்களுக்கு ஒரு துவாவை சொல்லித்தர். நான் மறந்து போயிட்டாலும் எங்களை குற்றம் பிடிக்காது. இதெல்லாம் நீ செய்ய சொல்லியிருக்கின்றாய், நாங்கள் செய்வதில்லை, மறந்துவிட்டோம், குற்றம் பிடிக்காது. நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காது. இந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதிரி என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஈமான் கொண்ட மக்களுக்கு அறிவுரை செய்கின்றார். இந்த துவாவை இப்ப நீங்கள் அனைவரும் எப்பொழுதுமே ஓதிக்கொண்டே வாருங்கள். அரபில ஓதினாலும் சரிதான், தமிழ்ல ஓதினாலும் சரிதான். அல்லாஹ் சொன்ன வாக்கியத்தை அப்படியே அல்லாஹ்விடமே சொல்லி என்னை காப்பாற்றுவாய் இறைவனே என்று கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்தது, நீங்கள் நாம் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்களுக்கு முன்னால் 100 வருஷமோ 200 வருஷம் 300 வருஷமோ 1000 வருஷத்துக்கு யாராருக்கெல்லாம் எந்த விதமானலாம் கட்டளை எட்டியோ அந்த மாதிரி தாங்க முடியாத கட்டளைகளும் சுமைகளையும் எங்கள் மீது சுமத்தி விடாதே. இப்படியும் நீங்கள் கேளுங்கள். எங்கள் இறைவா,
எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னித்தருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். நிராகரிப்போரான கூட்டத்தாரின் மீது எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக. பாத்தீங்களா, அழகான துவாவை கொண்டாந்து சொல்லி தர்றான். இது எல்லாமே அடங்கிருச்சு. ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாம் பாக்கி அடங்கிய ஒரு துவா. இந்த துவாவின் அடிப்படையில் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு குர்ஆனை முடிந்த அளவு எப்படிலாம் ஓதி இதன் நடக்க வேண்டும் என்ற முழு ஆசையுடன் முயற்சியுடன் நாம் நடப்போம். ஆண்டவன் போதுமானவன். நம்முடைய முயற்சி, ஒவ்வொரு முயற்சி எப்படிப்பட்டது, எப்படி போய் கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக அல்லாஹுக்கு தெரியும். இந்த மனிதனால் இதுவரை செய்ய முடியும், இந்த மனிதனால் இதுவரை செய்ய முடியும். ஈமான் கொள்வதுதான் மிக பெரும் பாக்கியம். அந்த ஈமான் கொள்வதில் மட்டும் உறுதியாக நின்று அல்லாஹ்விடமிருந்து நீ ஈமான் கொண்டவன் என்று நம்ம இருதயத்தை எழுதிவிட வேண்டும். அது போதும். மற்ற எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்கின்றது. இதற்காக தான் கஷ்டப்படணும். இந்த சோதனைக்காக மட்டும்தான் கஷ்டப்படணும். இந்த சோதனை நம்ம ஜெயித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த சோதனை அவனை உதவி கொண்டுதான் ஜெயிக்க போறோம். நம்மளே செஞ்சு விட முடியாது. எந்த சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தினாலும் அவனுடைய உதவியை வைத்து கொண்டுதான் அந்த சோதனையை நாம் ஜெயிப்போம். இவ்வாறு அல்லாஹ் நமக்காக இவ்வளவு பெரிய துவாவை கொடுத்திருக்கின்றான். இதை மறந்துவிட வேண்டாம். இதை வைத்துக்கொண்டு நம்முடைய குர்ஆன் ஓதுதலையும் அதன்படி நடப்பதையும் நாம் முயற்சி செய்வோமாக. பிஸ்மில்லாஹ். இதை நான் இதுவரை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த எபிசோடு அடுத்து பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.